ரகசிய ஒற்ற நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்தடுத்து மெகா பட்ஜெட் படங்களில் கமிட் ஆகும் சீமான், பணமுட்டையுடன் சீமான் வீட்டுக்கு படையெடுக்கும் தயாரிப்பாளர்கள். இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல என்னதான் கருத்தியலை விதைத்து ஊர்கள் தோறும் மேடை போட்டு காட்டு கத்துனாலும் மக்கள் திரையில் தான் தலைவனை தேடுகிறார்கள் அப்படிங்கறத கடந்த சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் நமக்கு வெட்ட வெளிச்சமாக்கிட்டு, அந்த அளவுக்கு கடந்த 16 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் உன்னத கருத்தியலாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கருத்திலையும் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களையும் மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்காகவே தன்னுடைய சினிமா துறையிலிருந்து முழுவதுமாக விலகி அரசியலுக்கு வந்து தன் வாழ்க்கையின் 15 ஆண்டு காலத்தை அரசியலுக்காகவே சீமான் அவர்கள் செலவழிச்சிருந்தார். ஆனாலும் மக்கள் நாங்க 30 வருஷமா திரையில நடிச்ச விஜய் தான் முதலமைச்சர் ஆக்குங்கிற ரேஞ்சில அவரை முதலமைச்சராகி விட்டுட்டாங்க. சோ கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் திரையுலகில் நம்பர் 1 நாயகனாக இருந்த விஜய் அவர்கள் இப்போ சினிமாவில் இருந்து முழுவதுமாக ஒதுங்கிட்டாரு. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவருடைய பணிகள் போயிட்டு இருக்கு. இந்த சூழல தான் கடந்த 15 ஆண்டுகளாக திரைத்துறையில் இருந்து விலகி இருந்த சீமான் அவர்கள் இப்போ அடுத்தடுத்து பெரும் பட்ஜெட் படங்கள்ல முக்கியமான ரோல்கள்ல கமிட் ஆகிட்டே வர்றாரு. அதுலயும் சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய 100 கோடி பட்ஜெட்ல வரக்கூடிய சேயோன் திரைப்படத்துல தமிழ் கடவுளாகவே சீமான் அவர்கள் அவதரிக்க இருக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது சீமான் அவர்கள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேரக்டர்ல அந்த படத்தில் நடிக்கிறார் அப்படிங்கறத காட்டுது. அடுத்ததான் நேற்றைய தினம் இயக்குனர் சுசேந்திரன் அவர்களுடைய இயக்கத்தில் வரக்கூடிய ஒரு கைதியின் டைரி அப்படிங்கிற படத்துல கதையின் நாயகனாகவே சீமான் அவர்கள் சாந்தனு பாக்யராஜுடன் இணைந்து நடிப்பது அப்படிங்கிறது இந்த படத்திலையும் சீமான் அவர்கள் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேரக்டர்ல திரையில் வரக்கூடிய செய்திகள் தான் வருது. சோ இவை அனைத்தையுமே கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இப்போதைய சூழல்ல தமிழ்நாட்டு திரையுலகில் மோஸ்ட் சார்ட் ஆஃப் நடிகராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மாறி இருக்கிறாரு. அனைத்து தயாரிப்பாளர்களும் இப்போ சீமானுடைய வீட்டை நோக்கி பணப்பெட்டிகளுடன் படையெடுப்பதாகவும் தகவல் வருது. அடுத்தடுத்து சீமான் அவர்களை கமிட் பண்ணி நம்ம படங்களையும் வெற்றியடை வச்சிடணும் அப்படிங்கிற நோக்கம் தயாரிப்பாளர்களுக்குள் இருப்பதாக சொல்லப்படுது. இதுல சீமான் அவர்களும் நம்ம இந்த மாதிரி நடித்தால் நிச்சயமாக நம்முடைய கருத்துக்களை திரைமொழியின் மூலமாக மீண்டும் மக்கள் மத்தியில வீரியமாக கொண்டு செல்ல முடியும். அது நிச்சயமாக அரசியல் ரீதியாகவும் நமக்கு உதவும் அப்படிங்கிறது சீமான் அவர்களுடைய எண்ணமா இருக்கு. சோ இனி வரக்கூடிய நாட்கள்ல சீமான் அவர்களுடைய திரைப்படங்கள் தமிழ் தேசிய கருத்துக்களோடு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இனி பெரிய அளவு திரள் நிதி திரட்ட வேண்டிய அவசியமும் இருக்காது. ஏன்னா சீமான் அவர்களே திரைத்துறை மூலமாக சம்பாதிக்கும் பொழுது நிச்சயமாக கட்சிக்கான செலவுகளையும் அதன் மூலமாக பார்த்துக் கொள்ள முடியும். சோ இதுல ஒரே கல்ல 2 மாங்கங்கிற மாதிரியான ஒரு வியூகத்தான் சீமான் அவர்கள் செயல்படுத்துறாரு. சோ நிச்சயமாக சீமான் அவர்கள் நல்ல கருத்துள்ள திரைப்படங்களில் நடித்து தமிழ் தேசியத்தை இன்னும் பட்டி தொட்டி எங்கும் பரப்பணும் அப்படிங்கறத அனைவரோட எதிர்பார்ப்பு. நன்றி, வணக்கம்.